வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அப்பள தயிர் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு தெரிஞ்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவோட அளவு அதிகம் பண்ண கம்மி பண்ண செஞ்சுக்கோங்க. துருவன தேங்காய் 4 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நைஸாக அரைச்சிட்டு வந்தது அப்படியே இருக்கட்டும். ஒரு பவுலில் நல்ல ரொம்ப புளிக்காமல் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் உள்ள நார்மல் ஸ்டேஜில் இருக்கிற தயிர் ஒரு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு ஜாரில் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த தயிர் கலவை நல்லா தயாராகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிப்பு பார்த்துக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் கடுகு, ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நார்மல் சைஸு, அதில் பாதி மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச தயிர் கலவையை உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தயிர் கலவையை உள்ளே சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான அப்பள தயிர் குழம்பு அழகாக தயாராகிட்டே இருக்குது. ரொம்ப ஈஸி ப்ராசஸிங் தான், அதிகமாக இதுக்கு வேலையே இல்லை. ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். காய் எதுவுமே இல்லை, நம்ம டக்குன்னு ஒரு குழம்பு செய்யணும் அப்படின்னா வீட்டில் தயிர் இருந்ததுன்னா டக்குன்னு இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அப்பளம் இது ஃபைனலாக நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் அப்பளத்தை பொரித்து ரெடியாக வச்சுருங்க. இப்போ இது ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. லைட்டாக அந்த நுரை பொங்கி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா இது ஒருக்க கலந்து விட்டுக்கலாம். கலந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்ச அப்பளத்தை உள்ளே கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. ஒன்று பாதியமாக உடைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிருச்சு நம்மளோட அப்பள தயிர் குழம்பு. மதியம் லஞ்சுக்கு சூப்பராக சுட சுட பரிமாறுங்க. வாசனைக்கு கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு சாதத்தோடு கலந்து சாப்பிடல. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பொரியல் கூட எதுவுமே தேவையில்லை. நம்ம பொரிச்ச மீதி அப்பளம் இருக்கும், அதை வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இதில் உள்ள அப்பளம் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுக்காக தனியாக நம்ம பொரியல் செய்யணும்னு இல்லை. ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக டேஸ்ட்டாக இந்த அப்பளம் தயிர் குழம்பு தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.